தேவன் அவரை கைவிடலை. நீ தப்பு பண்ணிட்ட, சரி ஒன் மோர் சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி தேவன் அங்கே வரார். அவன் தன் தகப்பனை விட்டு தாயை விட்டு பதான் ஆராமுக்கு போயின்ட்டுருக்கிற வழியிலே கர்த்தர் அவரோடு இடைப்படுகிறார். சொப்பனத்தில் காண்கிறார் ஒரு ஏணியை. இந்த ஏணியை பற்றி பார்க்கும்போது பொதுவாக ஏணி ஏதாவது மேலே லீன் ஆகணும் இல்லைங்களா? ஆனால் இந்த ஏணி பாருங்கள், இந்த பூமி அதோடைய நுனி பூமியை தொடுது, அதோடைய அதர் எண்ட் ஸ்ட்ரெயிட்டாக வானத்தை தான் தொடுது. இதில் நான் கற்றுக்கிட்ட ஒரு லெசன் என்னென்னா, நம்மளுடைய ஜெபம், நம்மளுடைய மனதில் இருக்கிற வேண்டுதல், ஏக்கங்கள், அங்கலாய்ப்புகள் உலகத்தை சார்ந்திருக்கக்கூடாது. யாருக்கிட்டேயும் அது லீன் ஆகக்கூடாது. தேவனாகிய கர்த்தர் மேல் மட்டும்தான் அது நோக்கமாக இருக்கணும். அங்கே பாருங்கள், தேவ தூதர்கள் இறங்குறதும் ஏறுவதுமாக அவருக்கு சொப்பனத்தில் காண்பிக்கிறார். இது எவ்வளோ பெரிய பாக்கியம்! ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டார்னா தட்ஸ் இட், ஆசீர்வாதம் தான். என் நாமத்தை அறிந்திருக்கிற உன்மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அவர்கள் செட்டைகளிலே ஆரோக்கியம் இருக்கும். அவருக்குள்ளே நம்ம தங்கியிருக்கும் போது ஆரோக்கியமும் இருக்கும். அவரை நம்பி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைக்கிற பாக்கியம். மிஸ்டேக் பண்ண வேண்டாம். தேவனை நம்ம எந்த விதத்தில் ஹர்ட் பண்ண வேண்டாம். நம்ம ரெபேக்கா பண்ண மாதிரி, சேரா பண்ண மாதிரி நம்ம தேவனுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். அவர் அனந்த ஞானம் உள்ளவர். தேவன் எப்படி? அனந்த ஞானம் உள்ளவர். அவருக்கு ஈடா எந்த மனுஷனும் செய்ய முடியாது, பேசவும் முடியாது. அவர் அற்புதமாக நடத்துகிற தேவன். தேவஜனமே, யாக்கோபு தன் ஜீவனை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு ஓடுறார். அங்கேயும் தேவன் வரார். எவ்விதமாக அவரை அந்த ஆத்மாவை எப்படி தேற்றுறாருன்னு பாருங்க. 13ஆம் வசனத்துலேருந்து. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரப்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்த நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, அந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறில்லை, இது வானத்தின் வாசல் என்றார். ஹல்லேலூயா. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஹல்லேலூயா.
தெய்வ ஜனமே, எத்தனை அற்புதமான தேவன் நம் தேவன். கிளீனாக ஆண்டவர் சொல்லிடுறாரு, நீ போகிற இடத்துல நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு உண்ண ஆகாரத்தையும் உடுக்க துணியும் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, அதாவது இவர் தேவனிடத்தில் கேட்குறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு எல்லாவற்றையும் நான் தரேன்றார். இவர் என்ன கேட்குறாரு, சிம்பிளாக கேட்குறாரு, மெட்டீரியலிஸ்டிக்காக கேட்குறாரு. பாருங்கள், ஓகே லார்ட், நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க, நீங்கள் பேசிட்டீங்க, எல்லாம் ரைட்டு. இவர் பாருங்கள், அப்போவும் அந்த இடத்துல அந்த மனுஷனுக்குள்ள மாம்சம் வெளிப்படுறது. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை சொல்லி கொடுக்குற தேவன் ஆகாரத்தை கொடுக்க மாட்டாரா? உடுக்க துணி கொடுக்க மாட்டாரா? இதுதான் ஏசப்பா சொல்கிறார். அவர் என்ன கேட்குறாரு, காட்டு புஷ்பத்தை கவனித்து பார். சாலமோன் தன்னுடைய எல்லா ஐஸ்வர்யத்திலையும் அவருடைய பெஸ்ட் டைம்லேயே கூட இந்த மாதிரி அழகாக க்ளோத் பண்ணல. தேவன் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 30ஆவது வசனம் வாசிங்க. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? பாருங்க, இவர் என்ன கேட்குறாரு, நான் போயிட்டு வர்றேன், ஓகே ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்க, எல்லாம் கரெக்டு, எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்தீங்கனாக்கா என் தகப்பன் வீட்டாக இந்த கானானுக்கு மறுபடியும் திரும்பி நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னா, இந்த இடத்துல நான் உமக்கு ஒரு பொருத்தனை பண்ணுறேன், உமக்கு ஒரு சாங்சுவரி நான் க்ரியேட் பண்ணுறேன், அடுத்தது என் தசம பாகலம். ஆண்டவர் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவர் சொல்கிறது, மகனே உன் தகப்பனாகிய ஆபிரகாமை பாரு, நான் அவருடைய தேவன். அடுத்தது உன் தகப்பனாகிய ஈசாக்கப்பார், உன் தாத்தா ஆபிரகாம் உன் தகப்பனாகிய ஈசாக்கப்பார், அவரிடத்துல ஆணையிட்டிருக்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன் சந்ததி எப்படி இருக்குமா, மேற்கும் கிழக்கும் வடக்கும் தெற்கும் எல்லா இடத்துலையும் பரப்பி இருக்கும், ஆசீர்வாதமாக இருப்பேன். உன் சந்ததியை எண்ணுமானா இந்த மண்ணன் என்னன்னாக்கா உன் சந்ததி எண்ண முடியும், அந்த அளவுக்கு திரளாக உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். ஆண்டவர் இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சொல்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிரச்சனை இந்த சூழ்நிலை இந்த கஷ்டம் இந்த நஷ்டம் நம்ம பார்த்துட்டு தேவனை பார்த்துட்ருக்கோம். நோ, ஆண்டவர் நம்மளை அழைத்தவர், ஆண்டவர் நம்மை தாயினுடைய கருவில் தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மளை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறார், நம்மளை பிரிச்சிட்டார். பக்தி உள்ளவனே தனக்கென்று தமக்கென்று தெரிந்து கொண்டார். 4ஆம் சங்கீதத்தில் வாசித்தோம். பக்தி உள்ளவனை கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடச்சிருக்கு. அந்த கிருபை நிமித்தம் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, நம்மளை அப்படியே அவருடைய வழியில் கொண்டு வர்றாரு. இந்த ஆசீர்வாதம் நமக்குரிய ஆசீர்வாதம். தெய்வஜனமே நல்லா பாருங்கள், இன்றைக்கு இந்த வசனத்தை வாசித்த இந்த வசனத்தை நம்ம பிடிக்கலாம். ஆண்டவர் இந்த வசனத்தின்படி என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே,
நீங்கள் தானே அப்பா என்னை தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் தானே ஆண்டவரே என்னை வழி நடத்துறீங்க. நம்ம இந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸை நம்ம பார்க்கவே கூடாது. நம்ம பார்க்க வேண்டியது ஏசப்பா மட்டும்தான் பார்க்கணும். க்ளீனாக மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம், காட்டு புஷ்பத்தை பாரு, சாலமோன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையில் கூட இவ்வளோ அழகாக இல்லை. இதுதான் நான் செஞ்சுருக்கேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு, இதெல்லாம் உனக்கு கூட்டித்தரேன்னு சொல்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கண் முன்னாடி வைக்க வேண்டியது தேவனுடைய வார்த்தை. அவர் அழைச்சி ஒரு மகனை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா இதுதான் நம்மளுடைய ஆசீர்வாதம். அவருக்கு பிரியமாக நடக்கிறது என்னன்னு நம்ம பார்க்கணும். யாக்கோபு மாதிரி திருட்டு வேலை செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, கத்தர் பிடிக்காது. இது 2 காரியத்தினால எத்தனை மிகுந்த பாடுகளுக்குள்ள இவன். இன்ஃபேக்ட் இவன் தகப்பன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவன் எப்படி இருந்தான்? ராஜகுமாரனை போல இருந்தான். இந்த தவறுதல் செய்த பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படி ஆனது பாருங்க. அவர் செய்தது பாடுகளுக்குள்ள, மிகுந்த பாடுகளுக்குள்ள போறான். ஆனால் கர்த்தருடைய கிருபை இருந்தபடினால் கர்த்தர் அழகா நடத்துறார். இந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 28, 13, 14, 15. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும், அதாவது தாத்தா பேரு ஆபிரகாம், ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். எவ்வளோ ஃபர்ஸ்ட் பிளெஸிங் சொல்லிட்டார். உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த லேண்ட் உனக்கு தான். அந்த வார்த்தை தேவன் சொன்ன பிறகு எந்த மனுஷனாலையும் மாற்றவே முடியாது. வாசிங்கம்மா. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ பாருங்க, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் இந்த பூமியில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்னாக்கா அப்போ சம்திங் யூனிக் தானே நம்மளுடைய ஆசீர்வாதம். என்னால், என் சந்ததியால் இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்கனாக்கா எத்தனை பெரிய பாக்கியம். தெய்வத்தினமே ஒவ்வொருத்தரும் அதை ஓனர்ஷிப் எடுத்துக்கோங்க, உங்களுக்குரியதாக மாற்றிக்கோங்க. ஏசப்பா சொன்ன வார்த்தை, அதாவது தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்குற இந்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதத்தை நம்ம அடையணும். என்னால், என் பின்வரும் சந்ததி, என் பிள்ளைகள், என் பேர குழந்தைகள், இனி வரும் சந்ததிகளால் என் தேசம், முழு உலகம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்ன தேவன் இந்த ஆசீர்வாதத்துக்கு என்னையும் பார்த்துருமாங்க. இது எப்படி நடந்ததுன்னா, ஏசப்பா ஆபிரகாமின் சந்ததியில் வந்ததுனால அவர் நிமித்தம் நம்ம ஆசீர்வதிக்கப்படும். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டதுனால இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிப்போம். எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க. வாசிங்கம்மா. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நடந்து முடிகிற வரைக்கும் நம்மளை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன், அதே தேவன் என்ன சொல்கிறாரு? இந்த உலகத்தின் கடையாந்திர வரைக்கும் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிக்கை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த ஆசீர்வாதம் உண்டு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வானம் ஒளிந்தாலும் பூமி அழிஞ்சாலும் இயேசுவின் வார்த்தை என்றென்றும் நிற்கும். தெய்வ ஜனமே, நம்ம எல்லாரும் இந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரம் நடக்கலாம். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது காரியம் என்ன? மத்தேயு 6,
33 வாசித்து ஜெபிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதன் பாடு போதும். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் நம்மளை கர்த்தர் போஷித்து நம்மளை நடத்துகிற தெய்வன். இந்த பூமிக்குண்டான காரியம் என்னவா இருந்தாலும் அதுக்கு மேலானவர் தேவன். மகிமைக்கும் கனத்திற்கும் ஸ்தோத்திரத்துக்கும் புகழ்ச்சிக்கும் எல்லாவற்றுக்கும் பாத்திரர் ஏசு ராஜாதி ராஜா. அவருடைய நாமத்தினாலே இப்பொழுது நான் அறிக்கை செய்கிறேன், இந்த ஆசீர்வாதம் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம் பின்வரும் சந்ததிகளுக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தலைவணங்கி ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உமது ஆசீர்வாதம் நித்திய காலமானதுன்னு சொல்லியிருக்கீங்க. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கவே நீர் ஆசீர்வதிப்பீர் ஐயா. எங்களை பெருகவே பெருக பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. எங்களை விட்டு நீங்கள் விலக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, எங்களை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க ஆண்டவரே. நீர் போதும் ஆண்டவரே. நீர் வழி நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.